ஹalleluya. இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு பேசுகிறதை நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையை புதிதாக்கி கொண்டிருக்கிறார். மனம் கலங்காதிருங்கள். பல பிரச்சனைகள் சூழ்ந்து வந்தாலும், பல போராட்டங்கள் சூழ்ந்து வந்தாலும், தேவன் நம்மை கைவிடாமல் தொடர்ந்து நடத்துகிறார். உங்கள் வாழ்க்கையினுடைய அத்தனை காரியங்களையும் அறிந்திருக்கிறார். நேற்று வரைக்கும் இருந்த எல்லா குறைவுகள், எல்லா வேதனைகள், கேள்விக்குறிகள், யுத்தங்கள், பிரச்சனைகள், சமாதான குலைச்சல்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி விடுவார். மனம் சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்திலே கொடுத்தார். சீசர்கள் பந்தியிருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். ஹalleluya, ஹalleluya. அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவர், குறைவை மாற்றுகிறவர், குறைவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவர், குறைவை நிறைவாக்குகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவரிடத்தில் பற்றாக்குறை இல்லை. இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான குறைவுகளை வைத்திருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில குறைவுகள், நம்முடைய ஆத்துமா ஆவி சரீரத்தில் சில குறைபாடுகள், சில குறைவுகள், குடும்பத்தின் நடுவில் வேலையின் மத்தியிலே 3 பேர் 4 பேர் ஒரு குடும்பத்தில் வேலை செய்தாலும், வியாபாரம் பிசினஸ் பண்ணினாலும் சில குறைவுகள் தொடர்ச்சியாய் வந்து கொண்டே இருக்கும். சில கடன் பிரச்சனைகள் அடைக்க முடியாமலேயே கால தாமதங்கள் ஆய்கொண்டே இருக்கும். சில பிரச்சனைகளுக்கு முடிவு வராது, பற்றாக்குறையிலேயே காணப்படுவோம். ஒன்றையும் நமக்காக சொந்தமாய் வாங்க முடியாமல், அது பெற்றுக்கொள்ள முடியாமல், அது தாமதமாய் தடையாய் இருக்கும். பிள்ளைகளுக்கு ஒன்றும் செய்ய முடியாமல், சேமித்து வைக்க முடியாமல், நாம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பொத்தல் பையிலே போட்ட காசை போல அது எங்கு போகிறது என்று தெரியாமல் ஒரு பைசா கூட வீட்டில் தங்காமல் காணப்படலாம். பிரியமானவர்களே, கேள்விகள் நிறைந்த சூழ்நிலைதான் வாழ்க்கை. அதே போல இது போதாதே எம்மாத்திரம் 7ஆம் வசனம் 9ஆம் வசனம் சில கேள்விகளை நம் முன் வைக்கிறது. நாமும் சில கேள்விகளோடு தான் ஒவ்வொரு நாளும் ஓடுகிறோம். போதாதே எம்மாத்திரம். இன்றைக்கு உங்களுடைய பலன் எல்லா விதத்திலும் உங்களுடைய ஆசீர்வாதம் போதாமல் இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கலாம். கேள்விகள் இருக்கலாம். ஆனால் அதை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொள்ளுங்கள். அவரிடத்தில் இருந்த குறைந்தது 5 அப்பம் 2 மீன் ஆண்டவர் கரத்திலே கொடுத்தார். அதை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். இன்னைக்கு ஆண்டவருக்காக உங்களை ஒப்புக்கொடுங்கள். குடும்பங்களை, பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்கள். பிரச்சனை, போராட்டங்கள், யுத்தங்கள், சமாதான குலைச்சலை கொண்டு வருகிற கணவன், மனைவி ஒப்புக்கொடுங்கள். பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்கள். வாழ்வி பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்கள். அது மாத்திரமல்ல, உங்கள் சம்பாத்தியத்தில் ஆண்டவருக்கு கொடுங்கள். ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்கு கொடுங்கள். ஆண்டவருடைய ஆலயம், ஆண்டவருடைய காரியங்களுக்கு கொடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கொடுங்கள். ஏழைகளுக்கு, அனாதைகள், விதவைகள், திக்கற்றவர்களுக்கு இன்றைக்கு கொடுங்கள். கர்த்தர் சொல்றாரு, கையில கொடுக்கிறது ஆண்டவருடைய காரியத்துக்கு கொடுப்பது, அதை வாங்குவது தேவன் ஆசீர்வதிப்பதற்காக, திரும்ப கொடுப்பதற்காக. இப்ப உங்களை முதலாவது ஒப்புக் கொடுங்கள். உடைய காரியங்களை ஒப்புக் கொடுங்கள். இப்பொழுது ஜெபிக்கலாமா? குறைவுகளை நிறைவாய் மாற்றப் போகிறார். கண்களை மூடுவோம். பரலோக பிதாவே, இந்த காலை வெளியில ஜெபிக்கிற அத்தனை வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு குறைவு, ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு வேதனையில காணப்படலாம். கர்த்தர் ஒரு விசை கூட பேசியிருக்கிற அதற்கு குறைவின்றி ஆசீர்வதிக்கிறவர், எல்லாம் நிறைவாக்குறவர் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே முதலாவது குடும்பங்களை, கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோரை ஆண்டவர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சம்பாத்தியங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இவருடைய கடன் பிரச்சனை, பாரங்கள், இவருடைய வேதனைகள், இவருடைய சுகவீனம், பலவீனங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். ஆரோக்கியமும் சுகமும் இல்லாமல் குறைவான ஆண்டவரே காரியங்களை பார்த்து பலன் இழந்திருக்கிறதை ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். 5 அப்பம் 2 மீனை போல உம் கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உமக்கென்று நாங்கள் அந்த கொடுக்கிறதுல குறைவு வைக்காமல் எங்கள் சம்பாத்தியத்திலிருந்து உடைய ராஜ்யத்துக்கு, உம்முடைய ஆண்டவரை சுவிசேஷத்துக்கு, உடைய ஆலயங்களுக்கு, ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு, திக்கத்தோருக்கு கொடுத்து உதவுகிறதாய்
நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இப்பொழுது நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். இப்பொழுது நீ உமது கரத்தில் அதை வாங்கிக் கொள்கிறீர், பெற்றுக் கொள்கிறீர். அதை ஆசீர்வதித்து நிறைவாய் கொடுக்கிறீர். வேண்டிய மட்டும் கொடுங்க. தலைமுறைகளுக்கு கொடுக்கிறீர், பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறீர். இதுவரை ஆண்டவரே எந்தெந்த குறைபாடுகளோடு இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ சொந்த வீடு ஆண்டவரே சகலமும் சொந்தமாக்கி கொடுக்கும்படி, ஆசீர்வதிக்கும்படி, வந்து சேர வேண்டிய சம்பாத்தியங்கள், ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பீராக. அல்லது புதிய ஆசீர்வாதங்கள் வந்து சேரட்டும். இனி வீடுகளில் சேமிப்பு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. வேண்டிய மட்டும் கொடுப்பார். நாம் கர்த்தருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம்.